மசாலா தோசை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல அதுக்கு பொட்டுக்கடலை பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சம் உப்பு ஒன்றா மிக்சியில் போட்டு அந்த பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து கார சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் ஒரு 3 வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஜாரில். கூட ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். அது கூட தேவையான அளவு உப்பு. ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துருக்கேன். அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 4லேருந்து 5 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கிறோம். அடுத்து வாணலில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒன்றா சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து அது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒன்றா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக வேகிற அளவுக்கு தண்ணி, ஒன்றா சேர்ந்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சூடானதும் மாவு எடுத்து ரொம்ப தடிசாக இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் தோசை ஊற்றிக்கலாம். அதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் முதல்ல நம்ம அரைச்சி வச்சுருக்க கார சட்னியை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சட்னி வேணுமோ, காரம் நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரம் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிட்டா போதும். அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். அதில் நாம் செஞ்ச உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வச்சா போதும். அதுக்கு மேலே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம நல்லா மடிச்சாப்பில் தோசையை எடுத்து கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்துட்டா சுவையான மசாலா தோசை ரெடி.